அருமையானதொரு கருத்தரங்கை தனியொரு தோழராக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் கருத்தரங்க தலைவர் துரைசாமி அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இந்த கருத்தரங்கை நடத்தி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் அஜய் கோஷ் அவர்களே, இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்ன பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே, தோழர்களே, இந்த கூட்டத்தில் கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இடதுசாரிகள் இணைப்பிற்கான தோழர்கள் என்ற அமைப்பின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, முந்தா நாள் தான் நாம் மே தின புரட்சி வெகு சிறப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் கொண்டாடி இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மே தினம் உலகத்திலே பல்வேறு முதலாளித்துவ நாடுகளிலே, குறிப்பாக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மிக எழுச்சிகரமாக நடைபெற்றது என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், கம்யூனிசத்திற்கு அழிவில்லை. கம்யூனிசம் வளர்மை வழிய மறையாது, வீழ்த்த முடியாது. அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலேயும் அந்த எழுச்சிமிகு பேரணிகளையும் இயக்கங்களையும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அதிலும் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு வலியுறுத்தி வருகின்றேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த கருத்தரங்கம் என்பது நான் கலந்து கொள்ளக்கூடிய 3வது கருத்தரங்கம். ஏற்கனவே 2022 இதே கோவை நகரிலே இங்கே கலந்து கொண்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு காலத்தின் தேவை கம்யூனிஸ்டுகள் ஒற்றுமை என்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கின்றோம். அந்த மாநாட்டிலே தோழர் சிதம்பரநாதன் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நம்முடைய கங்காதரன் மற்றும் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டார்கள். இங்கே வந்து அமர்ந்திருந்த பல்வேறு தலைவர்களும் அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டார்கள். ஒரே ஒரு துரதிருஷ்டவசம் என்னவென்றால், அந்த மாநாட்டிலே எந்த நோக்கத்திற்காக நாம் ஒரு மாநாடு என்று நடத்தினோமோ அந்த நோக்கத்தை விட்டு இன்றைக்கு நடப்பது போலவே அந்தந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கவில்லை. இன்றைக்கு அது என்னுடைய மன வருத்தமாக இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மாநாடு இவ்வளவு சிறப்பாக ஒரு தனி தோழராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் முடிவு என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள்? அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடதுசாரிகள் இணைப்பு என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை நான் என்னுடைய 5 ஆண்டுகளுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன். நான் கேரளா சென்றிருக்கிறேன், ஆந்திரா சென்றிருக்கிறேன், தெலுங்கானா சென்றிருக்கிறேன், தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களில் சென்றிருக்கிறேன். சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் உள்ள அனைத்து இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த தொடர்களோடும் எனக்கு தொடர்பு இருக்கிறது. சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல், ஆர்எஸ்பி, எஸ்சிசிஐ, இன்னும் பல்வேறு கட்சிகளிலே யூசிபிஐ, ஆர்எம்பிஐ, என்னென்ன பேர் கட்சிகள் இருக்கிறதோ, இதே லெனின் கம்யூனிஸ்ட், அத்தனை கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். நான் அவர்களோட தொடர்பில் இருக்கிறேன். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அத்தனை தோழர்களுடைய கருத்துக்களை நான் உள்வாங்கி இருக்கிறேன். எல்லோருடைய மனத்திலும் இடதுசாரிகளை இணைய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் தடையாக இருப்பது யார்? அதை எப்படி நாம் முடிவு கட்டப் போகிறோம்? என்னை பொறுத்தவரையிலே கீழ்மட்டத்திலே அணிகள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே எந்த குழப்பமும் இல்லை, கொள்கையிலே வித்தியாசம் இல்லை, கோட்பாட்டிலே வித்தியாசம் இல்லை, தத்துவத்திலே சிறிது கூட கோளாறே இல்லை. வேண்டுமானால் என்னோட விவாதத்துக்கு யார் வேண்டுமானால் வரட்டும். மார்க்சிய தத்துவம் அருமையான தத்துவம், அதில் எந்த கோளாறும் இல்லை. லெனின் அதை நடத்தி காட்டிய தோழர், அது தத்துவம் அல்ல. மாவோ நடத்தி காட்டிய தோழர், அது தத்துவம் அல்ல. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறோம்? மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட், மாவோயிஸ்ட். என்னையா இது வேடிக்கையாக இருக்கிறது? கம்யூனிஸ்டாலே எல்லாமே அடங்கியது தானே. இதில் தனியாக பிரிக்க முடியுமா? அதாவது கம்யூனிஸ்ட் என்பது என்ன?
மக்களுடைய விடுதலைக்காக தானே கம்யூனிஸ்ட் என்பது. அது ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும், ஒரு கொள்கையாகத்தான், ஒரு கொடியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே என்ன நிலைமை எனக்கு தெரிந்து பட்டியலே போட முடியாத அளவுக்கு பெயர்கள் இருக்கின்றன.